ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பாங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து மிகப்பெரிய ஒரு கலவரம், ஒரு பூகம்பமே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து தேவையில்லாமல் இந்த ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு கொண்டாந்து கேப்டனாக மும்பை இந்தியன்ஸில் வச்சு 5 டைமு வேறு லெவலில் ஒரு கப்பை வாங்கி கொடுத்த நம்ம ரோஹித் சர்மாவை நேற்று ஹர்திக் பாண்டியா ரொம்ப கேவலமாக ஒரு கீழ்த்தரமாக ஒரு சம்பவத்தை பண்ணி அத்தனை பேர்த்தோட பழி சொல்லுக்கும் ஆளாயிட்டார். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். IPL 2024 T20 தொடரில் மார்ச் 24ஆம் தேதியான நேற்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற்ற 5வது லீக் போட்டியில் மும்பையை 6 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் தோற்கடித்தது. அகமதாபாத் நகரில் நடந்த அப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் 20 ஓவரில் 168 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக சாய் சுதர்சன் 45, கேப்டன் கில் 31 ரன்கள் எடுத்தனர். மும்பை சார்பில் அதிகபட்சமாக பும்ரா 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதைத் தொடர்ந்து 169 ரன்களை துரத்திய மும்பைக்கு ரோஹித் சர்மா 43, நமன் திர் 20, டெவால்ட் பிரேவிஸ் 46 ரன்கள் எடுத்தனர். ஆனால் மிடில் ஆர்டரில் திலக் வர்மா 25, டிம் டேவிட் 11, கேப்டன் ஹர்திக் பாண்டியா 11 ரன்களில் அவுட் ஆகி ஃபினிஷிங் செய்ய தவறியதால் 20 ஓவரில் 167 ரன்கள் மட்டுமே எடுத்த மும்பை தோற்றது. அதனால் வெற்றி கண்ட குஜராத் சார்பில் அதிகபட்சமாக ஒமர் ஜாய், உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். முன்னதாக இப்போட்டியில் ரோஹித் சர்மாவை கழற்றிவிட்ட மும்பை அணிக்காக முதல் முறையாக கேப்டனாக ஹர்திக் பாண்டியா களமிறங்கினார். அதில் மும்பை பந்து வீசிய இன்னிங்ஸில் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை வலுக்கட்டாயமாக அவர் பவுண்டரி எல்லைக்கு அருகே சென்று நிற்குமாறு வற்புறுத்தி அலைக்கழித்தது ரசிகர்களை கோபமடைய வைத்தது. ஏனெனில் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தவரை பெரும்பாலும் உள்வட்டத்திற்கு உள்ளேயே நின்று ஃபீல்டிங்கை செய்வார். அதனால் தற்போது கேப்டன் பதவியில் இல்லாததால் அவரை லாங் ஆன் திசைக்கு சென்று ஓரமாக ஃபீல்டிங் செய்யுமாறு ஹர்திக் பாண்டியா மாற்றி மாற்றி சொன்னது மும்பை ரசிகர்களை கோபமடைய வைத்தது. குறிப்பாக கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவுக்கு சீனியர் என்ற முறையில் நேற்று வந்த பாண்டியா விரும்பிய இடத்தில் ஃபீல்டிங் செய்ய விடக்கூடாது என்று ரசிகர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறுபுறம் வழக்கம் போல் உள்வட்டத்திற்குள் நின்று கொண்டிருந்த ரோஹித் சர்மா புதிய கேப்டன் பாண்டியா தம்மை லாங்கான் திசைக்கு செல்லுமாறு சொன்னபோது என்னையா சொல்றீங்க நானா என்ற வகையில் வெள்ளந்தியாக ரியாக்ஷன் கொடுத்து பவுண்டரி அருகே ஓடி சென்று நின்றது மும்பை ரசிகர்கள் நெஞ்சை மேலும் புண்ணாக்கியது. இதை பார்க்கும் CSK ரசிகர்கள் எங்கள் கேப்டன் தல தோனிக்கு நிகராக 5 கோப்பைகளை வென்று கடந்த வருடம் வரை ராஜாங்கம் நடத்திய ரோஹித் சர்மாவுக்கு இன்று இப்படி ஒரு நிலையா என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் இந்த வருடத்துடன் மும்பை அணியிலிருந்து வெளியே வந்து விடுமாறும் ரசிகர்கள் ரோஹித் சர்மாவுக்கு கோரிக்கை வைப்பது குறிப்பிடத்தக்கது.